கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே யாருக்காகிலும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நிறைய விதமான தடைகள் எல்லாம் வரும். இப்படி வரும் பொழுதெல்லாம் நம்மளுடைய எண்ணத்துல ஒரு கேள்வி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு சொன்னா, தொடர்ந்து நான் இந்த காரியத்தை செய்யணுமா வேணாமா? நான் என்னதான் நன்மை செய்தாலும் எனக்கு எதிராக தானே நிறைய காரியங்கள் வருது. இதை நான் தொடர்ந்து செய்யணுமா வேண்டாமா என்று சொல்லி நம்மளுடைய எண்ணத்துல கேள்விகள் வரும். அப்படி வரும்பொழுதெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான். கர்த்தர் நமக்கு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றுதான். நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வருஷத்தை இன்றைக்கு காலை வேளைக்காக நாம் தியானிக்க போகிறோம். அதிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற 3 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் வாசிப்போம். கலாத்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 காரியங்கள். முதலாவதாக, நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி வேதாகம வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் 3 காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு தடையாக அநேக காரியங்கள் வரும் அல்லது அநேகர் வருவார்கள். சரியா? நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு தடையாக. இரண்டாவதாக, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். தவறான நிலைமையிலே புரிந்து கொள்வார்கள். நாம் நன்மை செய்தான் சென்றிருப்போம், ஆனா அது அவர்களுக்கு தீமையாக முடிந்து விடுமோ என்று சொல்லி நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக, இன்கிராட்டிடியூட், அதாவது அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவர்கள் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அவர்கள் போய்விடுவார்கள். இந்த 3 காரியங்களும் நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவென்று சொன்னால், நாம் சோர்ந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவோம். தொடர்ந்து இவர்களுக்கெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் இந்த இடத்துல வேதாகம வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் நன்மை செய்யும் பொழுது அதிலே நாம் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தடைகள் வரதான் செய்யும். அநேக தவறான நிலைமையிலே புரிந்து கொள்வார்கள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அநேக நேரங்களிலே அவர்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு போய்விடுவார்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்படி எல்லாம் நடந்தாலும் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகம வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், நாம் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இதற்கான பலனை நாம் ஏற்ற காலத்திலே பெற்றுக்கொள்வோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், முதலாவதாக இதற்கு ஒரு பலன் உண்டு. சரியா? கர்த்தர் நாம் செய்யக்கூடிய எந்த நற்காரியங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பலனளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதே நேரத்திலே அதை நாம் ஏற்ற காலத்திலே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதாகம வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு உடனடியாக நமக்கு நல்ல காரியங்கள் வந்து சேர்ந்து விட வேண்டும், ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்து விட வேண்டும் சொல்லி நாம் எண்ணாதபடிக்கு கர்த்தர் அதை ஏற்ற காலத்திலே நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக நன்மை செய்யக்கூடாது. நாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாக சொல்லி இருக்கிறார், நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையாலே நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அது தனி. ஆனால் அதற்கான பலனையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்கிறதையும் நாம் இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், இதிலே நாம் தளர்ந்து போக கூடாது என்று சொல்லி. we should never give up. நாம் எக்காரணத்து கொண்டும் இதிலே விட்டு கொடுத்து விடக் கூடாது. அப்படி என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நமக்கு சோர்வு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி மாத்திரமே ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்று சொல்லி இதிலிருந்து நாம் விலகி விடுவோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பின அந்த விருப்பமும் நிறைவேறாமல் போய்விடும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், தடைகள் வந்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்மைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இல்லை என்றாலும் சரி, சரியா, இதுல எது நடந்தாலும் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே நாம் எக்காரணத்து கொண்டும் சோர்ந்து போய் அதை நிறுத்திவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய தடைகளை நாம் நோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையாய் கடவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர்
நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை அவர் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதற்கான பலனை அவர் ஏற்ற நேரத்திலே தருவார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே அதை நாம் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.